இந்த தந்திர ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் எளிதாக நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அவங்களே அவங்க சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆழமாக நமக்குள் போகக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லலாம். வேதிக் மெத்தடாலஜியில வந்து பார்க்கும்பொழுது சில விஷயங்களால் நமக்கு நாமே நமக்குள் பார்த்து நம்ம வந்து ஒரு இறைநிலையை அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுல கொஞ்சம் அது எளிதாக இருக்கும். பிராப்த கர்மா என்று நம்ம பிராப்தம் நாம் வாங்கி கொண்டு வந்த வரம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது இதுதான் நமக்கு நடக்கும். நம்ம வந்து இதுல வந்து அது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பரிகார முறைகள்னால் அந்த மனசாந்தி அடையக்கூடிய ஒரு விஷயமாக ஈவன் தோ ரொம்ப டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி மனசு சரியில்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இன்னி வரைக்குமே சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து கிடையாது. உங்களுக்கு அவங்க வந்து கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த 3 விதமான ஒரு கர்மாக்களிலே ஒரு கர்மாவை வந்து நம்மால் மாற்றவே முடியாது, அந்த பிராப்த கர்மா அப்படின்னு. மீதி இருக்கக்கூடிய 2 கர்மாக்களையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இட் இஸ் சேஞ்சபிள் கர்மாஸ். எந்தெந்த ஹோமங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு வந்து உதவிகரமாக இருக்குது? ஹோமங்கள் நம்ம வந்து கணபதி ஹோமம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்றோம். இப்போ கணபதிக்கு ஓம் கம் கணபதியே நமக அல்லது ஓம் க்ளௌம் கணபதியே நமகன்னு சொல்றோம். இந்த கம் க்ளௌம் அப்படிங்கிற 2 விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எர்த் எனர்ஜியை குடிக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன், நிலதத்துவத்தை சார்ந்தது. இது 2மே நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த விதமான ஒரு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை விளக்கக்கூடியது. ஒரு வீடு அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துட்டு போயிட்டோம்னா எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வீட்டில் வந்து பார்த்தோம்னா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், அதே போல் வந்து சுதர்சன ஹோமம் அப்படின்றது செய்யணும். சுதர்சன ஹோமம்ங்கிறது எல்லா விதமான ஒரு தடைகளையும் நீக்கக்கூடியது, எல்லா விதமான எதிர்ப்புகளை துஷ்ட சக்திகளை நீக்கக்கூடியது. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா வசீகர சக்தியை அதிகரிக்கக்கூடியது. எல்லா நல்ல விஷயங்களையுமே நம்மால் வசீகரிக்க முடியும் அந்த சுதர்சன ஹோமத்தை நம்ம வந்து தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் விஷயத்தை அழித்து விடுவாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பகலாமுகிக்கு இந்த கெட்ட விஷயங்கள் வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறதுனா பகலாமுகி கிட்ட போறது தவிர வேற வழியே கிடையாது. யாருக்கு எந்த விதமான ஒரு கோர்ட் கேசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கோ அப்போ கோர்ட் கேஸ் நடந்ததுன்னா கண்டிப்பான முறையில் பகலாமுகியை சிறப்பாக செய்யக்கூடிய, ஏன்னா பகலாமுகியுடைய ஹோமம் அவளுடைய பீஜமானது ரொம்பவே வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு பீஜம். ஸோ அப்போ அந்த பீஜத்தை வந்து நம்ம வந்து சொல்றது வந்து நிறைய பேர் நார்மலாக இருக்கிறவங்களுக்கே வந்து சொல்றது கொஞ்சம் யோசிப்பாங்க. வழக்கு தொடர்பாக வெற்றி பெறணும்னா இந்த யாகம் முக்கியம். எந்த வழக்காக இருந்தாலுமே வந்து பகலாமுகி ஹோமம் பண்ணோம்னா ஜெயமாயிடும். வணக்கம். நமஸ்காரம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தாந்திரிக ஜோதிடர். மற்ற ஜோதிடத்துக்கும் தாந்திரிக ஜோதிடத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? மற்ற ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம வந்து வேத ஜோதிடம் எடுத்துக்கலாம். வேத ஜோதிடம் அப்படிங்கிறது மெயினான ஒரு விஷயமா அப்படி பார்த்துட்டு அதிலிருந்து இருக்கக்கூடிய கிளைகள் தான் மற்றது எல்லாமே. ஸோ இந்த ஒரு விஷயம் தாந்திரீக ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருந்தாலுமே கூட தந்த்ரா அப்படிங்கிற விஷயம் வந்து மறைபொருளாக வைத்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரியாகவும் அது வந்து ரொம்ப எக்ஸ்பேண்டடான ரொம்ப விரிவாக நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியாக தான் மெயினாக எடுத்துக்கணும். இந்த தாந்திரிகம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் மாந்திரிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, மாந்திரிகம் அப்படின்றதுல நிறைய வகைகள் அஷ்டகர்மங்கள் இருக்கின்றன. அந்த அஷ்டகர்மங்கள் அது மாதிரிலாம் போட்டு இதில் குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த தாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தந்திரம் என்று சொல்கிறோம். இப்போ தந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து சொல்லக்கூடிய அன்றாடம் நம்ம வந்து சொல்லக்கூடிய அந்த சௌந்தரிய லஹரி ஆகட்டும் அல்லது வந்து இந்த ஸ்ரீசக்கர பூஜை பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து தந்திர மார்க்கம் தான். தந்திர மார்க்கத்திலே இருக்கக்கூடியது நம்ம பண்ணக்கூடிய சிவ பூஜையும் தந்திர மார்க்கத்தில் இருக்குது, முருகருடைய ஒரு பூஜைகளுமே வந்து தந்திர மார்க்கத்தில் இருக்கிறது, அம்பாளுடையது சாக்த வழிபாட்டில் இருக்கக்கூடியது பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்திர மார்க்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அகைன் கமிங் டு அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தத்துவம் என்று சொல்லுவோம். தத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா தத்துவா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எலிமெண்ட்ஸ் பேஸ்ட் அஸ்ட்ராலஜி. பஞ்சபூத சக்திகள் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகட்டும், அதை பேஸ் பண்ணிக்கூடிய இருக்கக்கூடிய ரெமீடியல் விஷயங்கள் ஆகட்டும், பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதில் நம்ம வந்து செய்யக்கூடியது அப்படிங்கிறது இந்த பஞ்சபூத தத்துவத்துக்கு அடுத்து தான் இந்த மற்ற பிளானட்ஸ் எல்லாமே வருது. இந்த 9 கிரகங்களுமே அந்த பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் வருகிறது. இறையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வம் அப்படிங்கிற ஒரு சக்தியுமே அந்த பஞ்சபூத தத்துவத்தை கொண்டு தான் வருகிறது. அதனால தான் நம்ம வந்து நமசிவாய என்ற ஒரு வார்த்தையை நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அது மாதிரியாக அந்த பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த தாந்திரிக ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பரிகார முறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப எளிதாக செய்யக்கூடியதாகவும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடாகவுமே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். நீங்கள் எந்த காலகட்டத்தில் இந்த ஜோசியத்தின்பால் ஈர்க்கப்பட்டீங்க?
ஜோசியத்தின் பால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அட் த ஏஜ் ஆஃப் 18 இப்போ ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயமா வேண்டாம். நம்ம வந்து ஒரு எசாட்ரிக் மெத்தட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா ஒரு அக்குல்ட் ரிலேட்டட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே. பியூராக வந்து இந்த ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயமா கமர்ஷியலாக பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 16 வருஷமாக தான். ஸோ அதற்கு முன்னால் அப்படின்ற மாதிரியான விஷயமா ஒரு 18 வயசுலேருந்து என்னுடைய ஒரு ஃபாலோயிங் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஓஷோ இருக்கார் இல்லையா, ரஜினிஷ், அவருடைய ஒரு ஃபாலோயிங்கில் அதோடைய ஒரு மெடிடேஷன்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக போக ஆரம்பித்தது. அப்படியே தொட்டு தொட்டு அவருடைய சார்ந்த விஷயங்கள் தான் இப்பொழுதுமே இருக்கக்கூடியவர்கள் அவர் தொட்ட மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது வரைக்குமே யாரும் இன்னி வரைக்குமே யாருமே தொடலை, உலகத்திலேயே எங்கேயுமே தொடலை அப்படிங்கிற மாதிரியான விஷயம்தான். அவர் அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் தொட்டதெல்லாம் வைத்து தான் நிறைய பேர் புதிதாக உருவாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுதே அது மாதிரி உருவாகி இருந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறவங்க எல்லாமே கூட அவர்கிட்ட தொட்டவர் தான். ஸோ அப்போ அந்த மாதிரி நாங்கள் என்னுடைய அட் த ஏஜ் ஆஃப் ஒரு 18, 19 அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த குருமார்கள் எல்லாமே அப்போ தான் அவங்க வந்து வளர்ந்து வருகிறார்கள், அப்பொழுது தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜாக இருக்கும். அப்புறம் கோயம்புத்தூரில் இருந்தது. அப்போ கோயம்புத்தூரில் வந்து வளந்தாய மரம் அப்படின்னு ஒரு ஏரியா அந்த பொள்ளாச்சி பக்கத்தில். ஸோ அங்கே மெடிடேஷன் கேம்ப் நடக்கும். ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த மெடிடேஷன் கேம்ப்ஸு மெயினாக வந்து மெடிடேஷனுங்கிறது அவருடைய பேச்சை கேட்பதே ஒரு மெடிடேஷன் தான். ரொம்பவுமே வந்து உலகத்திலே மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு யோகி என்று சொல்லக்கூடியவருமே ஓஷோ தான் வச்சுக்கோங்களேன். ரொம்ப வேறு சாயத்தை பூசிட்டாங்க, ரொம்ப ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது அவர் பேச கேட்கறது, அவர் பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறது, கேட்குறது எல்லாமே ஒரு மெடிடேஷன் தான். அவர் சொல்கிறதே அது மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு யோக நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு உள்ளே போகும்பொழுது இந்த மாதிரி நிறைய அக்குல்ட் ரிலேட்டட் எசாட்ரிக் அந்த மறைபொருளான நிறைய விஷயங்கள், அமானுஷ்யமான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொன்றாக தேடி போய் ஒரு கமர்ஷியலாக அப்படின்றது நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தயாராகிட்டோம் அப்படின்றது ஒரு 16 இயர்ஸாக தான் நம்ம வந்து கமர்ஷியலாக கொடுக்குறோம். அதற்கு நான் பிளாக்ஸ் எல்லாமே என்னோட இப்போவுமே இருக்குது. இப்போதைக்கு இன்டர்நெட்டில் அதிகமாக காப்பி அடிக்கப்பட்ட ஒரு கண்டென்ட் வந்து நம்ம கண்டென்ட்டாக தான் இருக்கும். அது மாதிரியான விஷயம் கண்டென்ட்டும் சரி, மந்த்ராஸும் சரி. நான் ஐ யூஸ் டு கிவ் மை ஓன் மந்த்ராஸ் ஆல்சோ. ஸோ அது மாதிரியான விஷயமாக கொடுக்கும்பொழுது அது எல்லாமே வந்து காப்பி பண்ணது வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கக்கூடியது அது மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதில் தந்திர ஜோதிடத்தை எங்கே தேர்ந்தெடுத்தீங்க? அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு அந்த உபாயம் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜோதிட மார்க்கம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் சொல்லும்பொழுது கொஞ்சம் குயிக்காக எல்லாருக்குமே இருக்கக்கூடியது ஒரு குயிக்காக நமக்கு வந்து ஒரு ரெமெடி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கு போனோம். அதே நேரத்தில் வந்து அதிகமாக நம்ம செலவும் ஆகக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த பல காலங்களாகவே பரிகாரம் அப்படின்னு போனோம்னா ஏகப்பட்டது நமக்கு வந்து செலவாயிடும், பிடுங்கிட்டு விட்டுருவாங்க இப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு சில பேர் வந்து பரிகாரம் அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லை அப்படின்னாங்கன்னா அந்த பரிகாரம் அப்படிங்கிறது உபாயம் என்ற ஒரு முறையிலே வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்தான். வேத காலத்திற்கு முன்னாலேயே இருந்த விஷயம்தான் நம்ம வந்து இந்த உபாயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ராமர் வந்து அவர் வந்து ராமேஸ்வரத்துக்கு போனது, அவர் வந்து திதி செய்தது அப்படின்ற மாதிரியான விஷயம், பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோஷம், அந்த தோஷம் விலக அவர் செய்தது எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்காட்டாக நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களும் முதல்லையே கூறப்பட்ட ஒரு விஷயம் தான். பராசரர் அவருடைய காலத்திற்கு முன்னானவர், ராமர் காலத்திற்கு முன்னால் இருந்தவர் தான் பராசரர். ஸோ அது மாதிரியான ஒரு காலகட்டமாக தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த தந்திர ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் எளிதாக நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அவங்க சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், ரொம்ப பெரிய ஒரு செலவுகள் இல்லாமல் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்னை கவருவதாக இருந்தது. ரொம்ப ஆழமாக நமக்குள் போகக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லலாம். இப்போ நம்ம வந்து வேதிக் ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எடுத்தோம்னா அது ரொம்ப தெய்வீகம் தான். ஜோதிஷம் அப்படிங்கிறதே ஜோதியை ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்து நமக்கு வந்து எல்லோரையுமே வந்து ஒரு இறைநிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் இன்றாலும் கூட உங்களுக்கு அதில் வந்து ஒரு வேதிக் மெத்தடாலஜியில் வந்து பார்க்கும்பொழுது சில விஷயங்களால் நமக்குள் பார்த்து நம்ம வந்து ஒரு இறைநிலையை அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதில் கொஞ்சம் அது எளிதாக இருக்கும். காரணம் இதில் வந்து பார்த்தோம்னா அந்த மந்திர மார்க்கமாகவும் யந்திர மார்க்கமாகவும் பூஜிக்கக்கூடிய முறைகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுமே இதில் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் சாபர தந்திரம் என்று சொல்லுவார்கள். இந்த சாபர தந்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஃபோக் ரெமிடிஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ அந்த ஃபோக் ரெமிடிஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ இந்த சாபர தந்திரத்தில் ரொம்ப எளிதாக எடுத்து காட்டலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த ஹனுமன் சாலிசா இருக்கு இல்லையா, ஹனுமன் சாலிசா வந்து பார்த்தோம்னா மேபி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கோ அல்லது வந்து சவுத்தில் அதிகமாக அது வந்து பிராபல்யமாக இல்லாமல் இருக்கலாம். நார்த்தில் வந்து அது இல்லாமல் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ ஈவன் பார்த்தோம்னா மகாபெரியவர் கூட அதுதான் வந்து சொல்லி படிக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஹனுமன் சாலிசா எதை கேட்டாலுமே அவங்களுக்கு வந்து இங்கே டோலோ 650 மாதிரி அங்கே வந்து ஹனுமன் சாலிசா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது.
அப்போ அந்த அனுமன் சாலிசா அப்படின்ற ஒரு விஷயமே சாபர தந்திரம் தான். நீங்கள் அனுமன் சாலிசா படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். சாதாரணமாக நம்ம வீட்டுக்குள்ளே பேசிக்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வரும், ரொம்ப எளிதான வார்த்தைகளாக வரும். சாபர மந்திரமே இருக்கிறது. சாபர மந்திரங்களுக்கெல்லாம் சித்தி தேவையில்லை, அது மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. இதெல்லாம் கோரக்நாத் என்கிற ஒரு நமக்கு வந்து அகத்தியர் மாதிரி அங்கே கோரக்நாத்னு ஒருத்தர் இருக்கார். கோரக்கர் கிடையாது, கோரக்நாத் அப்படின்னு அது ஒரு பரம்பரை, நம்மளோட அகத்தியர் பரம்பரை அப்படிங்கிற மாதிரி. அகத்தியர் அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தரை வச்சிருக்கோம். ஆனால் அகத்தியர் என்பவர்களே பல பேர் இருக்கிறார்கள். அகத்தியர் அப்படின்றது ஒரே ஒரு சிங்கிள் ஃபிகர் மட்டும் கிடையாது. அவர் இப்போ வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்தது அதெல்லாம் வந்து அந்த அகத்தியர்ங்கிறது வேற. அதுக்கப்புறம் வந்து அகத்தியர் அப்படின்ற வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்கள் நிறைய பேரே இருக்காங்க. அது மாதிரி அந்த கோரக்நாத் ஒரு ட்ரெடிஷன், அந்த ஒரு லைனேஜ்லேருந்து வந்தவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த சாபர மந்திரங்கள் கொடுத்தார்கள். இப்போ இந்த உபாயம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு முதல்ல சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே பலதுக்குமே இருக்கக்கூடியது எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அந்த விதிப்படி தான் நடக்கும் என்பதையுமே மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக நம்மளுடைய கர்மாக்கள் சொல்லியிருக்கின்றன. கர்மாக்களில் நம்ம முதன்மையாக 3 கர்மாக்கள் நம்ம வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். சஞ்சீத கர்மா, பிராப்த கர்மா, கிரியமான கர்மா அல்லது ஆகமி கர்மா என்று சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராப்த கர்மா என்று நம்ம பிராப்தம் நாம் வாங்கி கொண்டு வந்த வரம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது இதுதான் நமக்கு நடக்கும். நம்ம வந்து இதில் வந்து அது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பரிகார முறைகள்னால் அந்த மனசாந்தி அடையக்கூடிய ஒரு விஷயமாக, ஈவன் தோ ரொம்ப டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி மனசு சரியில்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்னி வரைக்குமே சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து கிடையாது. உங்களுக்கு அவங்க வந்து கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க, தூக்க மாத்திரை தான் கொடுப்பாங்க. அதுதான் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கணும். அது வந்து நம்மளை வந்து செடேட்டிவ் ஆகும். அது மாதிரி ஒரு ஆலோசனை தருவாங்க, செடேட்டிவாக இருக்கும். அவங்க அதர் மெடிசன் பார்த்தோம்னா நமக்கு வேறு எதுவும் கிடையாது. இல்லைன்னா நம்ம வந்து இப்போ நிறைய டாக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க, யோகா பண்ண சொல்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயமாக சொல்கிறார்கள். மருந்து என்கிற மருந்து அப்படிங்கிறது மனதிற்கு மருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மனது எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத யாராலையும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நம்மளால் மூளை எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லிவிடுவோம், மனது எங்கே இருக்குன்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் தான். இப்போ இந்த 3 விதமான ஒரு கர்மாக்களிலே ஒரு கர்மாவை வந்து நம்மளால் மாற்றவே முடியாது, அந்த பிராப்த கர்மா அப்படின்னு. மீதி இருக்கக்கூடிய 2 கர்மாக்களையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இட் இஸ் சேஞ்சபிள் கர்மாஸ், அப்படி தான் நம்மளுடைய கிரந்தங்களே சொல்கின்றன. ஸோ அப்போ அந்த 2 கர்மாக்களையும் நம்மளால் மாற்ற முடியும். அப்படி மாற்றுவதற்கு எது நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோன்னா இறை சக்தி, தெய்வ சக்தியின் மூலமாகவும் அதோடைய மந்திரங்கள் மூலமாகவும் நம்ம வந்து மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். ஸோ அப்போ அது எல்லாமே இதில் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக சாத்தியமாச்சு. அகைன் வந்து சொல்லணும்னா ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு மார்க்கத்திலே வந்து நமக்குள்ளே அந்த இறையை காணக்கூடிய வழி, அந்த அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த தந்திர மார்க்கத்தில் ரொம்ப ஈஸியாகவும் எளிதாகவும் நம்மளால் அதை செய்து கொள்ள முடியும். இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, அது மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் கண்டிப்பாகவே பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. நீங்கள் பொதுவாக பல ஹோமங்கள்லாம் கூட பண்ணுறீங்க. ஆமாம். எந்தெந்த ஹோமங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு வந்து உதவிகரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்? ஹோமங்கள் நம்ம வந்து கணபதி ஹோமம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்கிறோம். இப்போ கணபதிக்கு ஓம் கம் கணபதியே நமக அல்லது ஓம் க்ளௌம் கணபதியே நமகன்னு சொல்கிறோம். இந்த கம் க்ளௌம் அப்படிங்கிற 2 விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எர்த் எனர்ஜியை குடிக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன், நிலதத்துவத்தை சார்ந்தது. இது 2மே நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த விதமான ஒரு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை விளக்கக்கூடியது. ஸோ அதன் மூலமாக அது அக்னிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நித்ய அக்னி அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். டெய்லியே எல்லாருமே வந்து அக்னி உபாசனை செய்ய வேண்டும். அதற்கு வந்து எந்த ஜாதி அப்படின்ற மாதிரியெல்லாம் கிடையாது. அந்த ஜாதி அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லாமல் எல்லோருமே அக்னி உபாசனை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது மனிதனாக பிறந்தவர்கள் எல்லாருமே செய்யலாம் அப்படின்ற மாதிரி அக்னி உபாசனை கண்டிப்பாகவே அனைவருமே செய்ய வேண்டும். அதே போல் தான் இந்த வந்து ஹோமங்களுமே வந்து பார்த்தோன்னா அவங்கவங்களால முடிஞ்சதுன்னா அவங்கவங்களே வீட்டில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உண்டான விஷயத்தை அவர்களே கூட செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொரோனா டைம் இருந்தது. அப்போ கொரோனா டைமில் எங்கேயுமே வெளியே போக முடியாது. அப்போ நம்ம வந்து நான் சொன்ன என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து சேனலில் சொன்னது வந்து என்ன ஒரு விஷயம்னா, எல்லாரும் அவங்கவுங்க எப்படி ஹோமம் பண்ணலாம் அப்படின்றத நான் கற்றுக் கொடுத்தேன். ஸோ அப்போ அது மாதிரியான விஷயமாக எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் உங்களால் வந்து எப்போ அந்த ஒரு கேப் கிடைக்குது, ஒரு 2 hours 3 hours கேப் கிடைக்குது, இப்போ வந்து அலோவ் பண்ணுறாங்க வெளியில் அப்படின்னா அந்த டைமில் போயிட்டு இந்த வரட்டி அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து சமித்தெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நீங்களே பண்ணலாம். மந்திரம் சொல்லணும். நமக்கு வந்து அந்த இன்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து நம்மளுடைய சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய டிவோஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் அந்த இறையின் மேல் உள்ள காதல் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் மிக மிக அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான். ஸோ அப்போ அது இருந்ததுன்னா யார் வேணாலுமே செய்யலாம். அதற்கு வந்து வேறு கட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் இறைவனுக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். ஸோ அது மாதிரியாக பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து கணபதி ஹோமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தடைகளை நீக்கக்கூடியது. இது அனைவருக்குமே தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். ஒரு வீடு அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வீட்டில் வந்து பார்த்தோம்னா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், அதே போல் வந்து சுதர்ஷன ஹோமம் அப்படின்றது செய்யணும். சுதர்ஷன ஹோமம்ங்கிறது எல்லா விதமான ஒரு தடைகளையும் நீக்கக்கூடியது, எல்லா விதமான எதிர்ப்புகளை, துஷ்ட சக்திகளை
நீக்கக்கூடியது. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா வசீகர சக்தியை அதிகரிக்கக்கூடியது. எல்லா நல்ல விஷயங்களையுமே நம்மால் வசீகரிக்க முடியும் அந்த சுதர்சன ஹோமத்தை நம்ம வந்து தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால். தொடர்ந்து இந்த சென்ஸ் வீட்டிலலாம் பண்ணும்போது நம்ம ஒரு தடவை தான் பண்ண முடியும், இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயமா பண்ண முடியும். ஸோ அது மாதிரி பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்தோன்னா விஷ்ணு சஹஸ்ரநாம ஹோமங்கள் இருக்கின்றன. நான் வந்து வாராகிக்கு, சண்டிக்கெல்லாம் ஏகப்பட்ட ஹோமங்கள் செய்திருக்கிறேன். அதே போல் வந்து பார்த்தோன்னா பகலாமுகி, பிரத்யங்கரா, பகலாமுகி எல்லாம் வந்து வாராகி பகலாமுகி எல்லாம் ஒரு சேம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி தான். பகலாமுகியானவள் வந்து தசமகா வித்தியிலே இருப்பவள். இவள் வந்து பார்த்தோம்னா அந்த சப்தகன்னிகளில் இருக்கக்கூடியவளாக நம்ம வந்து பாவித்து விட்டோம். ஆனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வாராகியோடைய ஒரு நிஜ ரூபம் அப்படிங்கிறதே வேறு. ஆக்சுவலாக அது பலருக்கும் தெரியாமல் ஒரு சூழ்நிலையாக தான் இது வரைக்குமே இருக்குது. ஸோ அப்போ பகலாமுகி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐக்கனோகிராஃபியே வந்து பார்த்தீங்கன்னா நாக்கை இழுத்து அறுக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக வரும். ஸோ அப்போ வாக்குக்குண்டானவள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்மை அவமானப்படுத்துபவர்களை நம்மை வந்து ஏதாவது ஒரு விதமாக நமக்கு வந்து பேக் ஸ்டாப்பிங்னு சொல்கிறோமே அந்த மாதிரி பண்ணுறவங்களை, எதிரிகள், இவங்களெல்லாம் நீக்கக்கூடியவள். வாராகி வந்து பார்த்தோன்னா ஸ்தம்பின்னேன்னு சொல்லுவோம். அவள் வந்து ஸ்தம்பிக்க செய்பவள் அவர்களை. பகலாமுகியை பார்த்தோன்னா அவள் வந்து அழிக்கவே செய்து விடுவாள். அது மாதிரியான ஒரு விஷயத்தையே அழித்து விடுவாள். மனிதர்களை எல்லாம் விஷயத்தையே அழித்து விடுவாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பகலாமுகிக்கு இந்த கெட்ட விஷயங்கள், வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறதுனா பகலாமுகி கிட்ட போகிறது தவிர வேறு வழியே கிடையாது. யாருக்கு எந்த விதமான ஒரு கோர்ட் கேசஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ, அப்போ கோர்ட் கேஸ் நடந்ததுன்னா கண்டிப்பான முறையில் பகலாமுகியை சிறப்பாக செய்யக்கூடிய, ஏன்னா பகலாமுகியுடைய ஹோமம், அவளுடைய பீஜமானது ரொம்பவே வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு பீஜம். ஸோ அப்போ அந்த பீஜத்தை வந்து நம்ம வந்து சொல்கிறது வந்து நிறைய பேர் நார்மலாக இருக்கிறவங்களுக்கே வந்து சொல்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க. வழக்கு தொடர்பாக வெற்றி பெறணும்னா இந்த யாகம் முக்கியம். எந்த வழக்காக இருந்தாலுமே வந்து பகலாமுகி ஹோமம் பண்ணோம்னா ஜெயமாயிடும். அது மாதிரி. ஸோ அப்போ அந்த சுதர்சன ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஎஸ்லேருந்து நாம் வந்து பகலில் பண்ணுவோம். யூஎஸ்லேருந்து அவங்களுக்கு இரவு நேரமாக இருக்கும். அந்த இரவு நேரத்தில் இருந்து அவர்கள் பார்த்து அவங்க ஃபுல்லாக இது பண்ணி இருந்திருக்காங்க. எப்படின்னு பார்த்தோம்னா ஐசியூவில் இருந்தெல்லாம் பார்த்துருக்காங்க. மிருத்யுஞ்சய ஹோமங்கிறதே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான். ஸோ மிருத்யுஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் அமிர்த சஞ்சீவினி மந்திரம் என்று சொல்லுவார்கள். அது வந்து மறைக்கப்பட்டு விட்டது. அதோடைய ஒரு வெர்ஷனாக தான் இப்போ வந்து இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் இருக்குது. அது சுக்கராச்சாரியார் கொடுத்தது. சுக்கிரன் வந்து பரமேஸ்வரனிடம் கேட்டு வழங்கியது அப்படின்ற மாதிரியான அந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிருத்யுஞ்சய மந்திரம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி, நோய்கள், அது மாதிரியான விஷயங்கள்லாம் தீர்றதுக்கு அப்படின்னு. அது தவிர வந்து பார்த்தோம்னா நவகிரக மந்திரங்கள் எல்லாமே நான் வந்து தாந்திரோக்த மார்க்கமாக செய்கிறேன். ஸோ இப்போ நவகிரக ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் அதற்கெல்லாம் தாந்திரோக்த மார்க்கமாக அது மாதிரியான விஷயமும். அதுக்கப்புறம் வந்து செல்வம் சேர்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்திர ஹோமம், அந்த இந்திர ஹோமமே பெரிதும் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க நிறைய பேர். ஸோ இப்போ இந்திரனுக்கு வந்து பார்த்தோன்னா இந்திரனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சொன்னீங்களே இப்போ வந்து வேறு மாதிரி திரிச்சு விட்டாங்க, அது மாதிரி திரிச்சு விடப்பட்டவர் தான் இந்திரனுமே. இந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முழுமுதற் கடவுள், ஒரு வேத காலத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடவுள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து முக்கியமான 5 பேரில் வந்து இவர் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த இந்திரன் எப்படி திரிச்சு விட்டாங்களோ அதுதான் சோமனையுமே வந்து திரித்து விட்டார்கள். சோமம் அப்படிங்கிறது அமிர்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு மூலிகை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை வந்து இப்பொழுதெல்லாம் சோமபானம் எல்லாம் மதுவுக்கு இணையாக நினைத்து விட்டார்கள். அது மது கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரியாக சொல்ல தெரியாமல் அந்த சோமம் அப்படிங்கிறது மது கிடையாதுன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியுது. அந்த சோமம் அப்படின்றது என்னன்னு தெரியலை, அதனால அவங்க தேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக சொல்கிறாங்க. தேனும் கிடையாது, அது ஒரு விதமான ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு மூலிகை மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த சோமம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சோமபானம் என்று சொன்னால் அதை தான் குடித்து வந்தார்களே தவிர அவர்கள் யாரும் கல் குடிக்கிறதோ அல்லது வந்து வேறு மாதிரியான ஆல்கஹால் கன்சம்ஷன்லாம் பண்ணல. ஸோ இப்போ ஹோமங்கள் பொறுத்த வரைக்குமே வந்து கொஞ்சம் உடனடியாக பலன் தரும். இந்த பஞ்சபூத சக்திகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் நெருப்பு தத்துவத்தை சார்ந்த விஷயத்திற்கு பலன் வந்து கொஞ்சம் உடனடியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஹோமம். இப்போ இந்த பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் இப்போ கணபதினா இதுக்கு, நவகிரகம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சுதர்சனம்னா நம்ம வீடை காக்கக்கூடியது, நமக்கு வந்து எந்த ஒரு துஷ்ட ஜந்துக்கள் வராமல் தடுக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். எல்லா விஷயமும் எனக்கு உடனே வேணும் அப்படின்னா சண்டி ஹோமம் அப்படின்றது முடிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு சண்டி ஹோமம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பண்ணலாம். ஃபெர்டிலிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கலை, கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதற்கு தத்தாத்திரேயர் உடனடியாக பலன் தரக்கூடியவராக இருப்பார். நிறைய பேர் சுயம்பர பார்வதி ஹோமம் பண்ணுறாங்க கல்யாணத்துக்கு. தத்தாத்திரேய ஹோமம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அதிக பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது குழந்தை பிறப்பிற்குமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியது. ரொம்ப நன்றி, உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. கண்டிப்பாக. நமஸ்காரம்.